பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி, மழை காலத்தில் செய்கிற பஜ்ஜி தான் அப்படி செய்கிறேன்னா அதுக்கு 1 கப்பு கடல மாவு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், பெருங்காயம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு 3யுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சிக்கலாம். இதே வீட்டிலே நான் கடலைப்பருப்பு காய வச்சு அரைச்ச கடலை மாவு தான். அதே மாதிரி இந்த அரிசி மாவு ஒன்று ப்ரிப்பரேஷன் போட்டதானே அதே அரிசி மாவு தான். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்க வேண்டாம், சோடாப்பு எதுவுமே. ஆனால் சூப்பராக இருக்கும் பஜ்ஜி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நல்லா பாருங்கள், இதேமாரி ஒரு பெரட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக இதாகிடும். அதில் அப்படியே சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக்காக ரவுண்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே அதே மாதிரியே வரும். எடுத்து அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்காய், இங்கே பாருங்கள், வாழைக்காவும் எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நானே கையாலேயே அரிஞ்சிட்டாங்க. அதையும் போட்டுக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நான் எவ்வளோ மெலிசாக ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கையும் அதில் இன்னும் கேப் இருக்குது. அதனால் இப்படி அழகாக அப்படி 2 பக்கம் தேய்ச்சிட்டு இப்படி நம்ம போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வெஜிடபிள்ஸ் அறியிறது எப்படி அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேகும் போது லைட்டாக அப்படி திருப்பி போட்டால் போதுங்க, அது பாட்டில் வெந்துட்டுருக்கும். வெந்தோடனே நல்ல ஒரு கலர் மாறினோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்போயுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே பண்ணாது. எதுவும் சாப்பிடும்போது மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா அவங்க சோடாப்பு இது மாதிரி கலருக்காக நிறைய சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது. இதனால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா சமையலே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகிடும். ரொம்ப செய்ய முடியலனாலும் ஒரு 2 ஐட்டம் 3 ஐட்டம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.